அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு குருத்தோலை நாயர் இயேசு கிறிஸ்துடைய வெற்றியின் பவனியை, வெற்றியின் பாதையில் அவர் சென்றதை நாம் இங்கே வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் 30 வாசிக்கும் பொழுது, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசிக்கும் பொழுது மனுஷரில் ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையின் பாடுகளுக்கு போகிறதற்கு முன்பாக அவர் ஒரு பவனி செல்கிறார். அதே போல யோவான் 16:33 சொல்றாரு, என்னத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகள் உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். இந்த கழுதை பவனியும் வெற்றியை குறிக்கிறது. ஏனென்றால் யூதர்கள் முறைப்படி ஒரு ராஜாவாக்கும் பொழுது அதை கழுதை மேல் ஏற்றி கொண்டு போவார்கள். அதே போல அது ஒரு வாசல், அந்த வாசல் வழியாக தான் அது போகணும். அதே போல அது ஏழைகள் போகிற வாசல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, வேத வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே ஒரு முக்கியமான சம்பவத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார். ஒருவரும் ஒரு காலம் ஏறிராத கழுதை குட்டியை காண்பீர்கள், அவளை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்கள், எங்கேயோ இருக்கிற ஒரு கழுதை குட்டி, அது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒன்று, யாரும் ஏறிராத ஒரு கழுதை, அதை தனக்கு வேணும் என்று சொல்லி அவைகளை அவிழ்த்து கொண்டு வர சொல்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எங்கேயோ இருக்கின்ற ஒன்றை இயேசு கிறிஸ்து கண்டார், கண்டுபிடித்தார். அவைகள் மீது நான் பிரயாணம் பண்ண வேண்டும் என்கிற, அவைகள் மீது வெற்றி பவனி செல்ல வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை தேவன் வகுத்து அதை கொண்டு வர சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, இதிலிருந்து தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்னவென்றால், எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து கொண்டிருக்கிற, எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற, இந்த உலகம் கூட திரும்பி பார்க்காத, இந்த உலகமே கண்டுகொள்ளாத, உலகமே நேசிக்காத ஒன்றை தேவன் தெரிந்து கொண்டார். அது யார் என்றால் நீங்களும் நானும். ஆமென். அதுதான் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கோ உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரியாத ஒருவர்களை, உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டு அவருடைய பரலோக திட்டத்தை அதில் செயல்படுத்தும்படிக்கு, அவருடைய சித்தத்தை செயல்படுத்தும்படிக்கு, அவருடைய நோக்கத்தை செயல்படுத்தும்படிக்கு, அவருடைய ரட்சிப்பை வெளிப்படுத்தும்படிக்கு, அவர் போகிற கல்வாரி சிலுவையின் பாடுகள் வெற்றியை நம்மீதும் அவர் ஏற்றும்படிக்கு, நமக்கும் அந்த வெற்றியை கொடுக்கும்படிக்கு, அவர் நம் மீது அவர் ஏறிக்கொள்ள, நமக்குள் வர, அவர் நமக்குள் அவர் வாழ அவர் சித்தம் கொண்டபடினால்தான் எங்கேயோ இருந்த கழுதையை தேவன் தெரிந்து கொண்டது போல, எங்கேயோ பிறந்த, எங்கேயோ இருக்கிற உன்னையும் என்னையும் பரலோக திட்டத்திற்காய் தெரிந்து கொண்டார். ஒன்று. இரண்டாவது, அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள், அது ஆண்டவருக்கு வேண்டும். இரண்டாவது தெரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவருக்கு வேண்டும். யாராவது கேட்டால், அவரை அவிழ்க்கும் பொழுது யாராவது அதற்குரியவர்களோ இல்லை யாரோ ஒருத்தர் கேட்டால், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், அவர்கள் உடனே அதை அனுப்பி விடுவார்கள் என்று சொல்லுகிறார். அப்படியே சீசரும் செய்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருக்கு வேண்டும். முதலீற்று, முதற் பலன், முதல் பிறந்தது, முதல் பலிகள், அதாவது பார்த்தீங்கன்னா முதல் விவசாயத்தில் விளைந்த விளைச்சல்கள், முதல் தேவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. என் அன்பு முதன்மையானது இயேசுவுக்கு வேணும். முதலில் அறுவடை செய்தது, முதல் நீங்கள் பிரயாசப்பட்டு பிசினஸ்ல சம்பாதித்தது, முதல் மாதத்துல நீங்கள் வேலைக்கு சேர்ந்து சம்பாதித்தது, இல்ல உங்க வீட்டில் பிறக்கப்படுகிறது, எல்லாம் இயேசுக்குரியது. அதுதான் அவர் சொல்ற, முதலீட்டு எனக்கு வேணும். அப்ப ஆண்டவருக்கு நீங்களும் நானும் வேண்டும். அந்த கழுதை எப்படி அவர் கல்வாரி சிலுவைக்கு போகிறதற்கு தேவைப்பட்டதோ, அப்படி நம்முடைய ஆண்டவர் நம்மிலே அவருடைய மகத்தான செயல்களை வெளிப்படுத்துகிறதற்கு, வல்லமை வரங்களை செயல்படுத்துகிறதற்கு, அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறதற்கு, அது மாத்திரமல்ல, அவர் நம் மீது ஏறும் பொழுது, அவர் நம் மீது நமக்குள் இருக்கும் பொழுது இருக்கிற வெற்றியும் ஆசீர்வாதங்களும் அது எண்ணி முடியாது, சொல்ல முடியாது. அதைவிட
அவருடைய அன்பு நம்மில் பொழியப்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, ஆபிரகாமுக்கு பிறந்த ஈசாக்கு முதற் பலன், அந்த முதற் பலன் ஆண்டவர் பலியாக கேட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார், முதலில் பிறக்கிறது முதலீட்டு எல்லாம் எனக்கு, மனிதர்களிருந்து ஆடு மாடு எல்லாம் எனக்கு என்று சொன்னார். இன்றைக்கும் கர்த்தருக்கு நீங்கள் முதலீட்டை கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏன் கொடுக்குறீங்க, எதுக்கு கொடுக்குறீங்க, அவர் கொடுக்காதீங்க, தசமா கொடுக்காதீங்க, காணிக்க கொடுக்காதீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. ஆண்டவருக்கு முதலாவது கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரை கேட்கிறார் உள்ளத்தில். அதனால தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்துங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை தேவனுக்கு கொடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நன்மையை தேவனுக்கு கொடுங்கள். தேவன் உங்களுக்கு செய்த அற்புத அதிசயங்களை இயேசுக்கு கொடுங்கள். அது மிக மிக முக்கியமானது. ஏன் அதை கொடுக்கணும்னு சொல்லாதீங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கொடுக்கும் பொழுது அவருடைய மகிமையான காரியங்களும் அவருடைய மகத்துவான காரியங்களும் அவருடைய வல்லமைகளும் அதில் வெளிப்படும். தேவன் உங்கள் மீது அவர் ஏறி பிரயாணம் பண்ணுவார். அடுத்து மூன்றாவது 35 நாம் வாசிக்கும் பொழுது, அதன் மீது வஸ்திரங்களை போட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய இயேசு கிறிஸ்துவை நாம் மூன்றாவது கனப்படுத்த வேண்டும். ஒரு கழுதையை கொண்டு வர்றாங்க, அது ஃப்ரெஷ்ஷானது தான், ஒருவரை ஏறிடுறது தான். பட் ஆனால் அதில் அப்படியே உட்கார வைக்க முடியாது. அந்த கழுதை அசுத்தமாக இருக்கும், கரைப்பட்டிருக்கும், தீட்டு இருக்கும். அப்போ அதை கிளீன் பண்ணுறதுக்கு இயேசு கிறிஸ்து அது மேலே உட்காரணும், அது மேலே ஏறணும். அப்போ அது அசுத்தங்கள் நீங்க, அது தீட்டுகள் நீங்க, அது பரிசுத்தமாக்கப்பட அதன் மீது வஸ்திரத்தை போடுகிறார்கள். அந்த வஸ்திரத்தை ரட்சிப்பின் வஸ்திரமாக, மகிமையின் வஸ்திரமாக, தேவன் கொடுத்த பரிசுத்த வஸ்திரமாக, வெண்வஸ்திரமாக அது மாறிவிடும். இப்போ பாருங்க, தேவனை கனப்படுத்துங்க, வஸ்திரத்தை போடுங்க. அப்படி போடும் பொழுது அந்த கழுதை மேல் இருக்கிற தேவனுக்கு மகிமை செலுத்த கனப்படுத்துகிற ஒரு காரியமாய் மாறிவிடும். இரண்டாவது, அந்த வஸ்திரமானது அவர்கள் போடுகிறதற்கு காரணம் என்னென்றால் அது ஒரு ரட்சிப்பின் வஸ்திரமாக, பரிசுத்த வஸ்திரமாக, மகிமையின் வஸ்திரமாக, கனத்துக்குரிய வஸ்திரமாக மாறிவிடும். நீங்கள் எது கொடுத்தாலும் ஆண்டவருக்கு, அதாவது பாருங்க, இங்க அவர்கள் கொடுக்கிறார்கள் தேவனுக்காக. அந்த வஸ்திரங்களை இயேசு கிறிஸ்துக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக அவர் கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, அந்த வஸ்திரங்களை நீங்கள் போடும் பொழுது அந்த கழுதை பரிசுத்தமாக்கப்படுகிறது. நீங்கள் பெற்ற ரட்சிப்பின் வஸ்திரத்தை, மகிமையின் வஸ்திரத்தை அநேக பாவிகள், ரட்சிக்கப்படாதவர்கள், ஒருவரும் கண்டு கொள்ளாதவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அவர்கள் மீது இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் வஸ்திரத்தை, மகிமையின் வஸ்திரத்தை, பரிசுத்த வஸ்திரத்தை போடும் பொழுது அவர்களும் மீட்கப்படுவார்கள், ரட்சிக்கப்படுவார்கள். மறந்து விடாதிருங்கள். நான்காவது, அவர் ஒலிவமலை அடிவாரத்தில் கீழ் வரும்பொழுது திரளான கூட்டங்கள் இயேசு கிறிஸ்து செய்த, திரளான கூட்டங்களும் சீஷரும் இயேசு கிறிஸ்து செய்த அற்புத அடையாளங்களை கண்டு, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானம், உன்னதத்திலே மகிமை உண்டாதாக என்று மிகுந்த சத்தத்தோடு சொன்னார்களாம். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல இங்க வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அவர் எருசலேமுக்கு வரும் பொழுது, இதோ உன் ராஜா சாந்தமுள்ளவராய் கழுதையின் மேல கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார், உணத்தில் வருகிறார். அது சீவன் குமாரத்திக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தாலே வருகிறவர் சோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். என் அன்புக்குரியவர்களே, அவர் சாந்தமுள்ளவர், அவர் மகிமைக்கு பாத்திரர், அவர் வெற்றி சிறந்தவர். அவரை துதிக்கிறது எத்தனை நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவர் உன்னதமான ராஜா, சாந்தமுள்ள ராஜா, அவர் மகிமையின் ராஜா. உங்களையும் என்னையும் ஆளப்போகிறவர் அவர் ராஜாதி ராஜா. அவர் கழுதையின் மேல் வந்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு ஒரு வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் தனிமையானவர்களாக இருக்கலாம், கைவிடப்பட்டிருக்கலாம், இல்லை குடும்பத்தோடு வாழலாம், இல்லை என்றால் நீங்கள் ஒரு பெரிய ஆட்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, ராஜாவாகி இயேசு கிறிஸ்து சாந்தமுள்ளவராய், மகிமையின் ராஜாவாய் முதலாவது உங்களுக்குள் வர வேண்டும்.
இன்றைக்கு உங்களுக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் தெரியுமா? அவர் ராஜாதி ராஜாவாய், சாந்த குணம் உள்ளவராய், மகிமையானவராய், வல்லமையுள்ளவராய், அன்புள்ளவராய், உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்தவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ராஜாவை அவர் உனக்கு செய்த அற்புதங்களை, அடையாளங்களை, உன்னை ரட்சித்து உன் வியாதியை சுகமாக்கி உன் கண்ணீரை துடைத்து உன் வாழ்க்கையில சிறுமையிலிருந்து தூக்கி எடுத்து உன்னை உயர்த்தி இருக்கிற, தாழ்மையிலிருந்து உன்னை உயர்த்தி இருக்கிற, ஒன்றுமில்லாத உன்னை செழிப்பாக்கி இருக்கிற, உனக்காக ரத்தம் சிந்தி உன் பாவங்களை மன்னித்து உன்னை பரிசுத்தமாக்கி இருக்கிற, அது மாத்திரமல்ல அவரோடு கூட உன்னதங்களில் உட்கார வைத்து மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஆவிக்குள்ளே அவரோடு கூட மணவாட்டியாய் நம்மை மாற்றி இருக்கிறாரே. அப்படிப்பட்ட தேவனை துதியுங்கள், 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 எப்பொழுதும் துதித்து ஆராய்த்து கொண்டே இருங்கள், மகிமைப்படுத்துங்கள். ஓசன்னா, உன்னதத்திலே வந்து கொண்டிருக்கிறார், வெற்றியின் பவனி வந்து கொண்டிருக்கிறார் ராஜாவை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் வெற்றியின் பவனி உங்கள் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் வெற்றியின் பவனியாய் மாறும், உங்கள் குடும்ப வெற்றியாய் மாறும், ஜெயமாய் மாறும். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இதை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.